அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் பன்றிக் காய்ச்சலுக்கு டெல்லியில் 2 உயிரிழந்ததாகவும் இதுவரை இந்தியா முழுவதும் பன்றிக் காய்ச்சலுக்கு இருந்தவர்கள் எண்ணிக்கை 38 உயர்ந்திருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தியின் 65வது பிறந்த தின விழாவில் டெல்லியில் அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து அவருடைய மனைவியும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான சோனியா காந்தி, பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், பாராளுமன்ற சபாநாயகர் மீரா குமார் ஆகியோர் மலரஞ்சலி தூவி மரியாதை செலுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல் ஊனமுற்றோருக்கான சிறப்பு மாநகராட்சி பள்ளியை இன்று சென்னையில் திறந்து வைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாட்டின் வறட்சியை காரணம் காட்டி அவற்றை சமாளிக்க கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தி உள்ளது என்றும் இந்த அறிவிப்பை மத்திய அமைச்சர் வெளியிட்டதாகவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு அறிவித்துள்ள இந்த அறிவிப்பில் ஏ கிரேடு நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டால் ஒன்றுக்கு 880 ரூபாயிலிருந்து 980 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சாதாரண ரகம் 850 ரூபாயிலிருந்து 950 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மறைந்த காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாகவும் பின்பு நல்லிணக்க நாள் உறுதிமொழியை அவர் வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அதை பின்தொடர்ந்து வாசித்ததாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்விக்கான காரணங்கள் குறித்து சிம்லாவில் நடைபெறவுள்ள 3 நாள் கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று தோல்வி குறித்து விவாதித்ததாகவும் தோல்விக்கு முக்கிய காரணம் லால்கிருஷ்ண அத்வானி, நரேந்திர மோடி, அருண் ஜேட்லி ஆகியோர்தான் காரணம் என்று குறை கூறியிருப்பதாக சிம்லாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கைத்தறி பொருட்கள் அனைத்தும் இ மார்க்கெட்டிங் மூலம் விற்பனைக்கு தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் இ மார்க்கெட்டிங் மூலம் அனைத்து கைத்தறி பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டை சுதந்திர நாடாக மாற்ற வேண்டும் என்று கூறி அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனின் அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகை முன்பு தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட தியாகிகள் 101வது நாளாக கடும் போராட்டத்தின் உச்ச கட்டத்துக்கு சென்றதால் அங்குள்ள பத்திரிகைகள் அனைத்தும் கவரப்பட்டதாகவும் அனைத்து பத்திரிகைகளும் தமிழ் ஈழ நாட்டின் சுதந்திரத்தை பற்றி எழுதி வருவதாகவும் வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நவி மும்பை பகுதியில் பள்ளிக்கு மாணவர்கள் ஏற்றிச் சென்ற தனியார் மினி பஸ் ஒன்றில் தீப்பிடித்ததாகவும் இதில் பஸ்ஸில் இருந்த 21 மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக நவி மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிபர் தேர்தல் நடந்து வரும் நிலையில் அங்கு பல இடங்களில் தாலிபான்கள் தாக்குதல் நடந்ததாகவும் அதில் அமெரிக்கர்கள் 3 பேரும் மற்றும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த 22 பேரும் கொல்லப்பட்டதாகவும் தேர்தல் இறுதியாக முடிவடைந்ததாகவும் ஊடகங்களுக்கு செய்திகள் வெளியிடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
மத்திய சைனாவில் ஒரு ரசாயன தொழிற்சாலையிலிருந்து வெளிவந்த மாசடைந்த விஷ வாயுகள் தாக்கி 1300 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கும் மிக பெரிய வங்கி நிறுவனமான UBS வங்கியின் மூலம் செய்யப்படும் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் கையெழுத்திட்டுள்ளதாகவும், இதேபோல் இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் கையெழுத்திட்டு கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வர பகுதியில் இன்று காலை நில அதிர்வு ஏற்பட்டதாகவும், மக்கள் வீடுகளை விட்டு அலறி அடித்துக்கொண்டு வெளியே வந்ததாகவும், இந்த நிலநடுக்கம் 2 முறை உணரப்பட்டதாக ராமேஸ்வரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 20 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென் தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுவதாகவும், அவை வடக்கு நோக்கி வருமா என்பது அடுத்த 20 மணி நேரத்தில் தெரிந்துவிடும் என்றும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இந்த படத்தின் மூலம் காணப்படுகிறது என்றும், இந்த மேகங்கள் வட மாநிலங்களை நோக்கி வந்தால் அனைத்து இடங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது இந்த படத்தின் மூலம் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.